ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று நாளாகமம் ஸ்தோத்திரம் 21ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஒன்று நாளாகமம் 21வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? நீ தாவீதினிடத்திற்கு போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே தாவீதினிடத்திற்கு வந்து அவனை நோக்கி, 3 வருஷம் பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்திலே நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்றான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக. இன்னொரு விசை 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷருடைய கையிலே விழாதிருப்பேனாக. ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவன் செய்கிற ஒரு மிகப்பெரிய பாவத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல், ஆண்டவரிடத்தில் கேட்காம இஸ்ரவேல் ஜனங்களை படைக்கு சேருகிறவர்களையும் அவன் தொகை பார்க்கிறான். உடனே ஆண்டவருடைய கோபம் அவன் மேல வருது. அப்போ ஆண்டவருடைய கோபம் அவன் மேல வரும்போது, இப்போ காத்து என்கிற தீர்க்கதரிசி தாவீதினிடத்துல வந்து சொல்றான், இல்ல ஆண்டவர் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு, ஆனா உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிற ஆண்டவர் வந்து உங்க மேல வச்ச அன்பின் பிரகாரம் கர்த்தர் அந்த தண்டனையை 3ஆ டிவைட் பண்ணி ஏதாவது ஒன்றை நீ தெரிந்து கொள், அந்த காரியத்தை ஆண்டவர் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்றாரு, ஆனா இந்த தண்டனை நீ வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு ஆவியானவர் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறார். இப்போ தாவீதிற்கு எந்த வழியும் இல்லை, அவனால் எதையுமே செய்ய முடியாது. அந்த செய்ய முடியாத ஒரு நேரத்தில் அவன் கையில இப்ப எதுவுமே இல்லை. அவன் கையில இந்த காரியத்தை ஆண்டவர் கொடுக்கல, ஆண்டவர் சூஸ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி காரியம் நடக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டு ஆகிவிட்டது. இப்போ என்ன செய்கிறதுனே தெரியாத நேரத்தில் அவன் சொல்றான், சீக்கிரமா சொல்லு, நான் உடனே போய் ஆண்டவருக்கு மறு உத்தரவு கொடுக்கணும். 3 வருஷமா 3 மாசமா 3 நாளா எது உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது தாவீதினிடத்திலிருந்து வருகிற ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா, நான் இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியல, இப்போ என் கையில இல்லை, என் கையை விட்டு இது மீறி போயிருச்சு, நான் ஒன்னே ஒன்று மட்டும் செய்ய விரும்புறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஆண்டவருடைய பிள்ளையே, அதே வார்த்தையை இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் சொல்லலாம், பாஸ்டர் என் கையில இல்லை, பாஸ்டர் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என் கையில இல்லை, என் கையை விட்டு மீறி போயிருச்சு, என்னுடைய கடன் இப்பொழுது என்னுடைய கண்ட்ரோல்ல இல்லை, என் கண்ட்ரோலை விட்டு அடுத்த மீறி போயிடுச்சு பாஸ்டர், இனி நான் நினைச்சா கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் ஏதோ ஒரு காரியத்திற்கு நான் அடிமையா இருக்கிறேன், ஆனா ஒரு சில நாட்கள் நான் அடக்குனேன், நான் வச்சிருந்தேன், ஆனா இப்போ என் கண்ட்ரோலுக்கு மீறி அது போயிருச்சு பாஸ்டர், என் கண்ட்ரோலை விட்டுருச்சு, இப்போ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால இப்போ அடக்க முடியல, என் கை மீறி போயிருச்சு. உங்களுடைய யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில இந்த மாதம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கலாம், என் கை மீறி போயிருச்சு பாஸ்டர், என் சிந்தனைக்கு வெளியே நிக்குது, அது என் எண்ணங்களுக்கு அது தூரமா இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் ஆவியானவர் சொல்றாரு, ஒரே ஒரு வழி இருக்குது, உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு கை மிஞ்சி போகும்போது
உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத போது, ஆண்டவரை பொறுத்த அளவில் எப்பவுமே ஒரு சோதனையை வெல்றதற்கு உங்களுக்குள்ளேயே கர்த்தர் நிறைய சக்திகளை ஆண்டவர் வச்சுதான் சில நேரத்தில் கொடுப்பாரு. ஆண்டவர் உங்களை கொண்டுதான் செய்வார். அதுதான் ஆண்டவர் இடத்துல சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாருல, மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையை ஆண்டவர் சொன்னாலும் இன்னொன்னு சொல்றாரு, மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அப்படி என்றால் மனிதனால சிலது நடக்கும், உங்களால சிலது நடக்கும். உங்களை கொண்டே கர்த்தர் செய்வார். அதுக்காக நீங்க பயப்பட மாட்டீங்க. எப்படியாவது செஞ்சிடலாம், இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, இன்னும் ஒரு 9 மாசம் இருக்குது, இன்னும் ஒரு 3 மாசம் இருக்குது. ஆனா சிலருடைய வாழ்க்கையில மட்டும் எல்லாமே சில நேரத்துல அவங்க நினைச்சிருந்ததை விட்டு கை மிஞ்சி இன்னொருத்தருடைய கரத்துல அது போயிடும். அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த தாவீது தனக்கு கைக்கு மிஞ்சி இனி அவனால கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னும் போது ஒரே ஒரு காரியத்தை தான் டிசைட் பண்றான். ஆண்டவரே, எனக்கு நீ ஓடுறதற்கு பலன் இல்லை, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, நான் மனுஷன் கையில விழ போறதில்லை, கர்த்தர் கையிலேயே விழுவேனாக. என் ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் உனக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். வாலிப தம்பி, கர்த்தர் உனக்காகத்தான் பேசுகிறார். தங்கச்சி, உனக்காகத்தான் பேசுகிறார். உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கைக்கு மிஞ்சி போகும்போது நீ வேறு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஐயோ செத்தா பரவாயில்லையே, நான் செத்து போயிடுறேன், எனக்கு இந்த உலக வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கர்த்தர் ஆண்டவர் தாவீதின் மூலமாய் உன்னோடு பேசுகிறார். நம்ம எல்லாம் யாருடைய கரத்துல விழுவோம் என்றால், ஆண்டவரே, நான் உம்முடைய கரத்திலே விழுவேனாக, உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஆண்டவருடைய இரக்கம் மகா பெரியது. உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற தயவு ரொம்ப பெருசு. உன் கை மிஞ்சி போகிற காரியத்தை கர்த்தருடைய கரத்துல கொடுக்கும் போது அவருடைய மன்னிப்பு உனக்கு நேராய் கடந்து வருகிறது, அவருடைய உதவி உனக்கு நேராய் கடந்து வருகிறது, அவருடைய அன்பு உனக்கு நேராய் கடந்து வருகிறது. உன் கை மிஞ்சி போகிற காரியத்தை அவரே கண்ட்ரோல் பண்ணி, அவரே தேவைகளை சந்தித்து, அவரே உனக்காக யுத்தம் பண்ணி, அவரே உனக்காக சகல காரியத்தையும் செய்து உன் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு தேவனைத்தான் இன்றைக்கு நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உன் கை மிஞ்சி போகிற காரியத்தை உன் கையிலே திரும்ப கொண்டு வந்து கொடுக்கிற கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். யாருக்காகவும் ஆண்டவர் பேசுறார். எல்லாவற்றையும் உங்களுக்கு மீறி போகும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரே ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் இப்போ யாருடைய கையிலையும் விழுவதற்கு நான் விரும்பல, நான் மனுஷனை தேடி போகல. சிலர் செய்யற மிகப்பெரிய தவறு அதான் உங்க கை மிஞ்சி போயிருச்சு. அப்பா, உங்க கை மீறி போயிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்னத்தை போய் பிரயாசம் எடுக்க போறீங்க? அதுக்கப்புறம் ராத்திரி பகலா நீங்க யோசிச்சு என்ன பிரயோஜனம்? நான் சொல்றேன், கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? உங்க கை மிஞ்சி போனதற்காக நீங்க கவலைப்படுறதுனாலயோ, உங்க கை மிஞ்சி போகிறதற்காக இனி ஒரு ஆளை நீங்க பார்க்கறதுலயோ எந்த விதமான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்க போறதில்லை. சிலர் அப்படிதான், எவ்வளவு கை மிஞ்சி போனாலும் மனுஷங்களை தேடி தேடி போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு கை மிஞ்சி போன காரியத்தை எத்தனை மனுஷங்களை தேடி போனாலும் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்க போறதில்லை, வெற்றி கிடைக்க போறதில்லை. அதற்கு மாறாக நம்ம வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம் கைமிஞ்சி போகும்போது எங்க விழ போறோம்னா, ஆண்டவரே உங்க சமூகத்துல நான் விழ போறேன். ஆமேன்னு சொல்லுங்க. உங்க கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. பிரதர், உங்களை தூக்கி எடுப்பார். பிரதர், சிஸ்டர், உங்களை தூக்கி எடுப்பார். உங்க பிள்ளைய தூக்கி எடுப்பார். உங்க வியாதியை கர்த்தர் அந்த இடத்துல வந்து தொட்டு சுகமாக்க வல்லவரா இருக்கிறார். கைகளை மட்டும் மேல உயர்த்தி சத்தமா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய கரத்திலே நான் விழுறேன். சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரத்திலேயே நான் விழுறேன். சொல்லுங்க, அப்பா பார்த்து, ஆண்டவரே உம்முடைய கரத்திலேயே நான் விழுறேன், உம்முடைய கரத்திலேயே விழுறேன். சேலம் பக்கத்துல ஒரு தாயாருக்கு ஒரே மகன், பயங்கரமான மோசமான வாழ்க்கை வாழ்ந்த மகன், பயங்கரமான கஞ்சாவுக்கு அடிமை. நண்பர்களோடு சேர்ந்து அதிகமாய் கஞ்சாவை குடிச்சு அப்படி வாழ்க்கையில ரொம்ப துன்மார்க்கமாய் அலைந்தார். தன்னுடைய தாயார் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, திருச்சபையினுடைய பக்கத்துல தான் வீடு. திருச்சபையில எப்படியாவது ஆராதனை நடக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணணுன்றதற்காக வீட்டுக்கு மேல பெரிய ஸ்பீக்கரை கட்டி
ஆராதனை நடக்கும்போது அந்த ஸ்பீக்கரில் சினிமா பாட்டை போட்டு விட்டுருவான். அவருடைய தாயார் ஆலயத்தில் ஆராதித்து கொண்டிருக்கும் போது வந்து கத்தி, நீ வெளியே வா, உனக்கு என்ன வேலை பாஸ்டரோட அப்படின்னு சொல்லி ரொம்ப அசுத்தமாய் பேசுகிற, அப்படியெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசினவன். இந்த தாயார் ஒவ்வொரு நாளும் அவனுக்காக முழங்கால நின்று ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்க ஜெபம் பண்ணாங்க. அதற்கு பிறகு அந்த பையன் கை மிஞ்சி போயிட்டான், வீட்டுக்கே வர்றதில்லை. அவன் தெருவில் எங்கேயாவது பசங்களோட சேர்ந்து படுக்க ஆரம்பித்தான். அதுக்கு மேலே அவர்களால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண நினச்சா அவர்களே அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஜெபத்தை மட்டும் விடலை, கத்திரிடத்துல ஒன்று மட்டும் சொன்னார்கள், ஆண்டவரே என் பிள்ளை என் கை மிஞ்சி போயிருச்சுப்பா, இனி என் பிள்ளை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவன் வயசுக்கு மிஞ்சி போயிட்டான், அவன்கிட்ட கேட்டா என்ன அடிக்கிறான், நான் என் பிள்ளை இனி வளர்த்த முடியாதுப்பா, இனி என் பிள்ளைய நீங்கள் மட்டும்தான் தொட முடியும், நீங்கள் மட்டும்தான் வளர்த்த முடியும், என் பிள்ளைய உங்கள் கையில் கொடுக்குறேன்னு அவன் கையில் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்தார். ஒரு நாள் நண்பர்களோடு சேர்ந்து அந்த கஞ்சாவை அடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு திடீரென்று ஒரு நரம்பு தளர்ச்சி வியாதி ஒன்று அந்த கஞ்சா அடிச்சிட்டு இருக்கும்போதே அவனுக்கு வந்துருச்சு. அவனுடைய ஒரு கை கால் ரெண்டுமே அப்படியே விழுந்துருச்சு. விழுந்த உடனே ஒரு டீ கடையில் அவனை படுக்க வச்சுட்டு நண்பர்கள் எல்லாம் அவன் செத்துருவான்னு ஓடிட்டாங்க. அவன் சாகாததை பார்த்து 2-3 பேர் சேர்ந்து அவனை தூக்கி இந்த தாயார் இருக்கிற வீட்டில் கொண்டு வந்து அவனை போட்டுட்டாங்க. இவன் பல நாட்கள் தனி ஒரு வீட்டில் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி இந்த போதை அவனுக்கு கிடைக்காதனால தூக்கம் சுத்தமாக இல்லாமல் சாகணும்னு ஒரு முடிவெடுத்தார். பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு அரளி விதைய அவளுக்கு கையில் காசை கொடுத்து, எனக்கு கொஞ்சம் அரளி விதை தேவைப்படுது, எனக்கு எப்படியாவது நீ போய் கொஞ்சம் எடுத்துட்டு வான்னு சொல்லி காசை கொடுத்து அனுப்பிவிட்டு அந்த அரளி விதையை வாங்கிட்டு வந்து இவனே தவழ்ந்து தவழ்ந்து போய் அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி அரளி விதையை நிறைய சாப்பிட்டான். அம்மா ஆலயத்திற்கு போனாங்க. ஆலயத்திற்கு போய் முழங்கால் படிட்டு அவங்க ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அம்மா வர்றதுக்குள்ள நம்ம சூசைட் பண்ணி செத்துறணும் அப்படின்னு முடிவெடுத்து நிறைய சாப்பிட்டான். ஆனால் அவன் 1 மணி நேரத்தில் செத்துருவான் நினைச்சான். சாகவே இல்லை. அவருடைய தாயார் வந்தாங்க. தாயார் வரும்போது ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை பார்த்தாங்க. இவன் பல மணி நேரங்கள் சாகாததை பார்த்து இவனுக்குள்ளே ஒரு பெரிய பதட்டம் வந்துருச்சு. இத்தனை விஷத்தை நம்ம சாப்பிட்டு கூட நம்ம சாகலையே, ஸோ கடவுள் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அழைக்கிறாருன்னு ஃபர்ஸ்ட் டைமா அதே இடத்துல தவழ்ந்து போய் கட்டில் பிடிச்சிட்டு அப்படியே தன்னுடைய முட்டியை மடக்கி அப்படி நின்னா, என்ன எப்படியாவது தூக்கி எடுங்க, என் வாழ்க்கை இப்போ என் கையில் இல்லை, நான் மிதமிஞ்சி போயிட்டேன், என்னை மன்னிப்பீங்களான்னு கேட்கும்போது அவன் தங்கியிருந்த அறையில் ஒரு பெரிய வெளிச்சம் அவனை வந்து சந்திச்சது. அவனை கர்த்தர் தொட்டார், கர்த்தர் அவனை மாற்றினார். அங்கேயே கர்த்தர் அவனுக்கு பெரிய அபிஷேகத்தை கொடுத்தார். அவருடைய தாயார் ஆலயத்தை முடிச்சிட்டு வந்து கதவை திறந்து பார்த்தா தன்னுடைய மகன் நேர் முழங்கால நின்று 2 கரங்களையும் உயர்த்தி கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிற காட்சியை பார்த்தாங்க. ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து எந்த பாஸ்டரை ரொம்ப கெட்ட வார்த்தையினால திட்டினாரோ அந்த பாஸ்டருடைய கையிலே ஞான ஸ்நானம் எடுத்து ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தாங்க. ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தவன் சொன்னான், நான் எந்த சிட்டிலே நான் ஊழியம் பண்ண மாட்டேன், இதுவரைக்கும் இயேசுவை அறியாத இடத்திற்கு நான் போய் ஊழியம் செய்வேன்னு சொல்லி அவன் மிஷினரியாக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இதுவரையிலும் இயேசுவை அறியாத ஒரு மலை நாட்டுக்கு போய் டெய்லி தண்ணி, ஒரு குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு கூட மலையிலிருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் கீழே இறங்கி வரணும். அப்படிப்பட்ட மலையிலே இன்றைக்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைய, என் கணவனார் கை மிஞ்சி போயிட்டார் பாஸ்டர், எனக்கு எல்லாமே கை மிஞ்சி போயிடுச்சு, என் கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை. என் கண்ட்ரோலில் எதுவுமே இல்லாத போது ஒரு தேவனுடைய பிள்ளை எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீர்மானம், நான் கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷனுடைய கையில் மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா விழாது இருப்பேனாக. பிரதர், உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். சிஸ்டர், உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கை உங்கள் கை மிஞ்சி போகும்போது இன்னொருத்தர் கையில் உங்கள் வாழ்க்கையை கொடுக்காதீங்க. இன்னொருத்தருடைய கையில் உங்கள் வாழ்க்கையை கொடுக்காதீங்க. இன்னொருத்தர் உங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியாது. இன்னொருத்தர் உங்களை சரியான விதத்தில் நடத்த முடியாது. நம்ம கண்ட்ரோல் மிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் யாருடைய கையில் போனோம்னா என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே. ஹல்லேலூயா.